இப்ப பாருங்க, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், அதே சமயத்துல 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அதே சமயத்துல 8ஆம் இடத்துல ராகும், 2ஆம் இடத்துல கேதும். எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இல்லை. அதே சமயத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பாருங்க 7ஆம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்த்து ஒரு மாதத்தின் 3rd வீக், 3வது வாரம் 4வது வாரத்துல அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார், போய் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல சுக்கிரன் மாதத்தின் 2வது வாரத்திலேயே 8ஆம் இடத்துக்கு போறார். அதே சமயத்துல புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். இது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், யார மீட் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும், எது மாதிரி ரியல் லைஃப்ல சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினர் வேலையில போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு.